நேற்றைய தினம் சென்னை வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏறக்குறைய ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கின்றார். அரசியல் ரீதியிலான சில விஷயங்கள் அதில் பேசப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வலிமைப்படுத்துவதற்கான முயற்சியிலே பாஜக தேசிய தலைமை ஈடுபட்டிருக்கின்றது. அதன்படி திமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திப்பதற்கான யுக்தியை தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி வகுத்து வருகின்றது. அதன்படி அதிமுகவுடன் தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு இறுதி நிலையை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளுடனும் திமுக எதிர்ப்பை மையப்படுத்தி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இணைந்து செயல்படக்கூடிய வகையிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றது. அதன் குறிப்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான பணியை தேசிய தலைமை மேற்கொண்டு வருகின்றது. கூட்டணி